என் அன்பானவர்களே, நீங்கள் தனிமையில் இருக்கின்றீர்களா? நாம் பேச விரும்பும் போது கேட்க யாரும் இல்லாமல், நம்மை உணர விரும்பும் ஒருவர் கூட அருகில் இல்லாமல், சில சமயங்களில் இந்த உலகத்தில் நம்மை தவிர யாரும் இல்லை என்ற உணர்வு நம்மை ஆழமாக தாக்குகின்றது. நம்மை ஆறுதல் செய்யக்கூடிய இறைவனும் நம்மை காணாமல் இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் நம் ஒவ்வொரு எண்ணமும், நாம் வெளிக்காட்டாத கண்ணீரையும், இவை அனைத்தையும் பார்க்கின்றார் ஒருவர். அவர்தான் நம் இறைவன். நம்முடைய தனிமையை தனது நெருக்கத்தால் மாற்ற விரும்புகிறார். உங்கள் உள்ளம் யாருக்கும் தெரியாத சுமையால் சோர்ந்து உள்ளதா? இன்றைய இறைவார்த்தை உங்களுக்காக. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். நாம் நினைக்கும் தனிமை என்பது உண்மையில் நம் உள்ளத்தில் ஏற்படும் சோகங்கள், கசப்புகள், குறைகளுடன் இருக்கும் நொடியில்தான் உண்மையான தனிமை உள்ளது. ஆனால் அந்த உணர்வுகளின் நடுவே இறைவன் நம்மை அறிந்து கொள்கிறார், நம்முடன் இருக்கின்றார். உலகில் ஒவ்வொருவரும் நம்மை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், நாம் சுமக்கும் மனவேதனைகளையும் பாரத்தையும் அவர் எளிதில் உணர்கின்றார். உலகில் எத்தனையோ பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருந்தாலும் இறைவன் எப்போதும் நம்முடன் இருப்பார். இருப்பினும் நம்மை ஒருபோதும் அவர் விட்டுவிட மாட்டார். இந்த உண்மை நமக்கு ஆறுதலும் நம்பிக்கையையும் அன்பையும் அளிக்கின்றது. ஜெபம். அன்புள்ள இறைவா, நான் தங்களுடன் இல்லாமல் தனிமையில் சோர்ந்து போகும் அந்த தருணங்களில் உங்களின் அன்பு மற்றும் ஆசீர்வாதங்களால் என்னை ஆறுதல் படுத்துகிறீர்கள் என்று நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன். என் உள்ளம் சுமையுடன் இருக்கும் போது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் அன்பான கையால் என்னை உறுதிப்படுத்துகிறீர்கள். என்னுடைய துக்கங்களையும் வேதனைகளையும் மற்றும் மனதின் அவசரத்தையும் நீங்கள் தாங்கி என்னை மீண்டும் உங்கள் நம்பிக்கையில் நிலையானவனாக மாற்றுகின்றீர்கள். இறைவா, உமக்கு நன்றி. இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமென்.